and decode strings. Design an algorithm to encode a list of string to a string. So list of strings வந்து ஒரு string-ஆ மாத்தணும். அப்புறம் the encoded string is then sent over the network to and it's decoded back to the original list of strings. ஸோ நம்ம என்கோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை வேற ஒரு ஃபங்க்ஷன் நான் பாஸ் பண்ணனா அது எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக திருப்பி தரணும். ஓகே, முதல்ல இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் கைட் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, இஸ் குட். ஓகே, இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, 3 ஸ்ட்ரிங் இருக்கு. இதை வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தி அதுக்கப்புறம் இதை தனித்தனியா பிரிக்கணும், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸா மாத்தணும். அப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு திருப்பி தனித்தனியா பிரிக்கணும்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்லயும் எத்தனை நம்பர் இருக்குன்றது தெரியணும். கரெக்டா? அப்பதான் தனித்தனியா பிரிக்க முடியும். அப்ப நான் இப்படி வச்சுக்கலாமா, இதுல எத்தனை லெட்டர் இருக்கு? 9 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப 9, அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா 29 இருக்கலாம், 300 லெட்டர் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீலிமிட்டர், அதாவது இதுக்கப்புறம் முடியுது, நம்பர் முடியுதுக்காக ஒரு டீலிமிட்டர், ஒரு ஹேஷ் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கைட் ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறது. அதுக்கப்புறம் இது என்ன இருக்கு? 2, அப்புறம் ஹேஷ் இஸ், இதுல 4 ஆஷ் குட். இந்த மாதிரி நான் என்கோட் பண்ணிடலாம். நான் டீகோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் எடுக்கணும். ஸோ இது வரைக்கும் போய் இதை மட்டும் நான் ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்து அதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து அத்தனை இதை எடுத்து அத்தனை லெட்டர்ஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஒரு லிஸ்ட்டில் போட்டுப்பேன், ஃப்ரெஷ் கைட். அதுக்கப்புறம் திருப்பி இந்த நம்பர் எடுப்பேன். இந்த நம்பரை எடுத்துட்டு அப்புறம் எத்தனை லெட்டர் இருக்குதோ அதை அதே லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே வருவேன். ஃப்ரெஷ் கைட் முதல்ல லிஸ்ட்ல ஆட் ஆகும், அப்புறம் இந்த இஸ் லிஸ்ட்ல ஆட் ஆகும். ஸோ இந்த நம்பரை வச்சு நான் எத்தனை நம்பர் எடுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சி அதை மட்டும் எடுத்து ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவேன். கடைசி அந்த லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இதுதான் டீகோட். ஸோ திஸ் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ். ஓகே, we will code it and then you will understand. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், அதனால நம்ம வந்து ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணுவோம் என்கோட் பண்றதுக்கு. ஓகே, ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ், ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் வந்தாச்சு. இப்போ I have to loop through all the strings. So for ஒரு ஸ்ட்ரிங்கா போகணும். அந்த ஒரு ஸ்ட்ரிங்கா போய் நான் என்ன பண்ணணும்னா என் ஸ்ட்ரிங் பில்டர்ல போய் அந்த ஸ்ட்ரிங்கை அப்பெண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா எஸ்பி அதுல போய் அப்பெண்ட் பண்ணணும், அப்பெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் அப்பெண்ட் பண்ணுவேன். கரெக்டா? ஓகே, ஸ்ட்ரிங்கோட லென்த் அப்பெண்ட் பண்ணுவேன். லென்த் அப்பெண்ட் பண்ணோன்னா எனக்கு இன்னொரு ஸ்ட்ரிங் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்ல போய் என்னத்த அப்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் அப்பெண்ட் ஒரு ஹேஷ். ஓகே, ஒரு ஹேஷ் அப்பெண்ட் பண்றேன். ரைட், அதுக்கப்புறம் என்னத்த அப்பெண்ட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும். அதுல போய் என்னத்த அப்பெண்ட் பண்றேன்னா ஆக்சுவலா என்னோட ஸ்ட்ரிங் இருக்குல்ல அதை போய் அப்பெண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் பார்க்கறேன்னா ஃப்ரெஷ் கைட் பார்க்கறேன்னா அது லென்த் என்ன 9 அப்பெண்ட் ஆகுமா, அப்புறம் ஹேஷ் அப்பெண்ட் ஆகுமா, அப்புறம் அந்த ஸ்ட்ரிங் என்ன ஃப்ரெஷ் கைட் அது போய் அப்பெண்ட் ஆயிடும். அடுத்த ஸ்ட்ரிங் போகும்போது லென்த் என்ன 2 அப்பெண்ட் ஆகும், ஹேஷ் அப்பெண்ட் ஆகும், அப்புறம் இஸ் அப்பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங் எஸ்பியை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது நான் ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எஸ்பி டாட் டு ஸ்ட்ரிங் அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சிம்பிள், முடிஞ்சு. ஓகே, இப்போ டீகோட் பண்ணுவோம். டீகோடுக்கு இதுதான் இன்புட். ஓகேவா? ஸோ நம்ம அவுட்புட் கொடுக்கறது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ அதுக்கு வந்து அவுட்புட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை முதல்ல நம்ம
டிக்ளேர் பண்ணிப்போம். இதுதான் ரிசல்ட் which is equal to new. ஓகே, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னா நியூ அரே லிஸ்ட். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், அது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லெட்டரா போகணும். ஓகே, அப்ப இன்ட் ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுப்போம், i is equal to 0. அது நம்ம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் போகணும். ரைட்? ஸோ y I less than string of length, வர string உடைய length வரைக்கும் கம்மியா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் இங்க எடுக்க போறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லென்த் எடுக்கணும். ஓகே, ஐல இருந்து இந்த இந்த லென்த்தை முதல்ல நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்பதான் இங்க இருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த லென்த் எப்படி எடுக்கிறதுனா, நான் வந்து ஒரு ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அது ஐல இருந்து ஆரம்பிக்கும். இந்த ஜே வந்து நம்ம இது வரைக்கும் போகணும். ரைட்டா? ஐ ஹாவ் டு கோ டில் திஸ் ஹேஷ் வைல் நம்ம string dot char at j not equal to hash. அந்த ஹேஷா இல்லாத வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா ஜேவை பிளஸ் பிளஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். ஸோ ஒன்னுக்கு எனக்கு ஹேஷ் வந்துருச்சு அப்படின்னா I will get the length. Okay, so length என்ன வரும் அப்படின்னா int length is equal to, முதல்ல நான் என்னன்னா I have to get the substring. கரெக்டா? அப்ப str dot substring இன்ட்ல நம்ம வந்து இதை முதல்ல லென்த்தா மாற்றுவோம். ஸ்ட்ரிங்கா தான் வரும் ஃபர்ஸ்ட். s length, string length. அப்ப it will be a substring of இங்கனா I ல இருந்து j வரைக்கும். ஓகே, I வந்து இப்ப 9ல இருக்கு. 9ல இருந்து j வந்து இங்க வந்துருச்சு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம லூப் படிச்சிருக்கோம். ஓகே, அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 9 மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்ல கிடைச்சிரும். இதுதான் இந்த ஸ்ட்ரிங் லென்த். இது ஸ்ட்ரிங்கா இருக்கும். இதை நான் என்ன பண்றேன்னா இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இன்டிஜர் டாட் பார்ஸ் இன்ட், இதுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த 9 ஸ்ட்ரிங்கா இருக்கிறது நம்பரா கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த வேர்டு வேணும். அந்த வேர்டை எப்படி எடுப்பேன்னா திருப்பி str டாட் substring எங்க இருந்து அப்படின்னா இந்த ஜேனா j plus 1ல இருந்து, j plus 1 அங்க இருந்து j plus 1 plus எண்ட் என்னது 9 இது தள்ளி போகணும். கரெக்டா? இது எவ்வளவு லென்த்தோ அவ்வளவு தூரம் தள்ளி போகணும். பிளஸ் அந்த லென்த். இப்போ இந்த வேர்ட்ல என்ன வந்துரும் அப்படின்னா j plus 1 என்னது, j இங்க இருக்கு, plus 1 f ல இருக்கும். அங்க இருந்து எங்க வரைக்கும் j plus 1 plus length வரைக்கும், அதாவது இந்த லென்த் இங்க வரைக்கும். இப்போ எனக்கு இந்த ஃப்ரெஷ் கைட் இந்த வேர்டுக்கு வந்துரும். இப்போ நான் கொண்டு போய் அதை என்னோட ரெஸ்ட்ல ஆட் பண்ற வேண்டியதுதான். கரெக்டா? ரைட், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஐயை எங்க கொண்டு போனோம்? ஐ இங்க இருக்கு. ஓகே, இது எங்க கொண்டு போகணும்னா கரெக்டா இந்த லென்த் கொண்டு போகணும். ரைட்? ஸோ I is equal to இந்த வேல்யூ. அவ்வளவுதான். இப்போ I எங்க போயிடும்? 2க்கு வந்துடும். திருப்பி என்ன ஆகும்? நம்ம J1ன்னு மாத்தி இந்த லென்த் எடுக்கிறோம், அப்புறம் இந்த இஸ் எடுத்து லிஸ்ட்ல ஆட் பண்றோம். அதே தான் திருப்பி பண்ணுவோம். எது வரைக்கும்? இது ஸ்ட்ரிங் லென்த்தோட லென்த் கம்மியா இருக்கிற வரைக்கும். ரைட்? ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும்? we have to return the result.
Okay, that's it. Okay, we can submit and see. Okay, all the test case passed. 49 test case இருக்கு, 49 test case pass ஆயிடுச்சு.